ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் நான் போட்ட வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி. ஸோ அதில் நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன், அது இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்னமும் உங்களுக்கு அதை பற்றி டவுட்லாம் இருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்டாக இல்லை ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் ஜாயின் ஆகிருக்கீங்க சொல்லி நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கும், சரியா? ஸோ அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணதுக்கான வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் நான் போட்ட வீடியோஸுக்கு இல்லை நிறைய கமெண்ட் வந்துச்சு, நிறைய டவுட் உங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அந்த டவுட்டில் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஷேர் பண்ண கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சராக சொல்லும்படியாக தான் இந்த வீடியோ இருக்கு போய், சரியா? ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தா தான் நான் என்ன மெத்தட்டை யூஸ் பண்ணேன்னு சொல்லி உங்களாலையும் தெரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும், சரியா? ஸோ நீங்கள் அந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும், சரியா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா ஐம் தஸ்லிம் ஃப்ரம் Tech Lanka. இந்த சேனல் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சிபிஏ மார்க்கெட்டிங், ஆன்லைன் எனிமே தொடர்பான நிறைய வீடியோக்கு தினந்தோறும் அப்லோட் செய்யப்படும். ஸோ அவ்வாறான வீடியோக்களை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய எப்படியான வீடியோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆல்ரைட் நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோட டாபிக் என்னென்னா அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சரியா? ஸோ இந்த அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்றால் என்னென்று உங்களுக்கு பல பேருக்கு இந்த கேள்வி ஒன்று இருக்கலாம். ஸோ அதை நான் சிம்பிளாக விளக்கணும் பாருங்கள். ஸோ அமேசான்ங்கிறது வந்துட்டு நம்ம இப்போ நம்மளோட ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டால் டெராசரிக்கு தானே ஆன்லைன் பர்ச்சேசிங் பிளாட்ஃபார்ம் தான் டெராஸ், சரியா? ஸோ அதே போல் தான் வேர்ல்டு வைட்டாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் வந்து அமேசான், சரியா? இப்படி அமேசானில் விற்க போகிற பொருட்களை நம்ம மூலமாக யாராவது போய் நம்மளோட லிங்க் மூலமாக வாங்குவாங்க இருந்தால் அதில் ஒரு கமிஷன் நமக்கு ஆட் ஆகும், சரியா? ஸோ அப்படி கமிஷனோட ஆட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்துட்டு அஃபிலியேட் பேமெண்ட், சரியா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி போட்டு நீங்கள் எந்தெந்த வழிகளில் உங்களுக்கான ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலான்னு பார்த்து இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரக்குள்ளே உங்களாலையும் காலப்போக்கில் ஒரு நிலையான இன்கம்மை அமேசான் அஃபிலியேட்லேருந்து ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி என்னென்னா இதை நாங்கள் யூஸ் பண்ணலாமா, இந்த அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட்டை ஸ்ரீலங்காவில் இருக்க பீப்புள் வந்துட்டு அக்சஸ் பண்ணலாமான்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டெல்லாம் இருக்கலாம். ஸோ அதுக்கான சிம்பிள் ஆன்சர் தான் நான், சரியா? என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு அமேசான் அஃபிலியேட்டில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ இன்க்ளூடிங் மீ. அப்படி இருந்தும் உங்களுக்கே இந்த டவுட் வருதுடா, உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த அமேசான் அஃபிலியேட்னு என்னென்னு தெரியாமல் இருக்கி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பற்றிய ஒரு புரிந்துணர்வு நம்மளோட ஸ்ரீலங்காவில் நிறைய பேருக்கு இல்லை, நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அதுக்கான ரீசன் நமக்கு தெரியலை. ஆனால் மேபி அமேசான் அஃபிலியேட் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு செப்டர் ஒன்று இருக்குது. ஸோ அமேசான் வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு எப்படி டெராஸ் இருக்கோ, ஸோ அதே போல் இந்தியாவுக்கு ஒரு அமேசான்.in சொல்லி இருக்கிறதுக்காக வேண்டி ஸோ அவங்க செப்பரேட்டாக அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம யூஎஸ் அக்கௌண்ட்டில், அதாவது அமேசான்.com போய் தான் ஜாயின் ஆகி நம்ம அமேசான் அஃபிலியேட் ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த மெத்தட் தான் ஸ்ரீலங்காவில் இருக்க மக்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்தியாவோட இருக்கிறவங்களும் வந்துட்டு அமேசான்.in வேக் பண்ணலாம், அட் த சேம் டைம் வந்துட்டு அமேசான்.com வேக் பண்ணலாம். ஸோ அது கேஷுவலான மெத்தட் தான். ஸோ அதில் ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் ஸ்ரீலங்கா பீப்புளுக்கு முக்கியம் பார்க்க வேண்டியது என்னென்னா அமேசான்.com போய் ஒர்க் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு பேனியரை யூஸ் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பேனியர் அக்கௌண்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தா தான் நீங்கள் அமேசான் அஃபிலியேட் இருந்து பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுற, பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுற, பேனியர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுற, அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் எப்படி வந்துட்டு அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து நம்மளோட பேனியர் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுற, அமேசான் அஃபிலியேட்டுக்கு எப்படி டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, சரி நிறைய கேட்டகரியில் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், சரியா? ஸோ அடுத்ததாக நம்ம இந்த அமேசான் அஃபிலியேட்டில் இருக்கக்கூடிய பேமெண்ட் ஷெட்யூல், அவங்களோட பேமெண்ட் ஷெட்யூல் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜனவரிக்கு நீங்கள் ஜாயின் ஆகுதுன்னு சொல்லி வச்சுக்கலாம், சரியா? ஜனவரிக்கு ஜாயின் ஆகி ஜனவரியில் ஒரு உங்களோட ப்ராமோஷன் ஒர்க் பண்ணி நீங்கள் சேல் ஒன்று எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், $100 சேல் சொல்லி வைக்கலாம், சரியா? அந்த $100 பேமெண்ட்டே நீங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் தான், மார்ச் மாதம் எண்டில் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, சரியா? ஸோ அதில் ஷெட்யூல் எப்படின்னா நீங்கள் ஜனவரியில் நீங்கள் சேல்ஸ் எடுத்தால் அது பிப்ரவரி ஃபுல்லாக ரிவ்யூவில் இருக்கும். ரிவ்யூவில் இருந்து போட்டு மார்ச் ஃபெஸ்ட்டில் வந்துட்டு அது அன்பெய்டுக்கு மாறும், சரியா? ஸோ அன்பெய்டுங்கிற செக்ஷன் ஒன்று உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அன்பெய்டுக்கு மாறி மார்ச் லாஸ்ட்டில் வந்துட்டு லாஸ்ட் டேட் ஒரு 28th 29th உங்களுக்கு பேமெண்ட் அவங்க லீவ் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் கேட்கலாம் அமேசான் அஃபிலியேட்டில் மினிமம் பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லி. ஸோ மினிமம் பேமெண்ட் வந்துட்டு $10 ஸ்ரீலங்கா
யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது நம்ம ஸ்ரீலங்கா பீப்புள் ஒர்க் பண்ணக்கூடிய யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு $10 மினிமம் அக்கௌண்ட்டாக இருக்குது சரியா. ஸோ உங்களுக்கு $10 இருந்தாலே அவங்க மந்த்லி வந்துட்டு அவங்களோட ஷெட்யூலில் பேமெண்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், நாங்கள் இப்போ பிக்கப் ஒர்க்கில் எடுத்துக்கிட்டால் அதில் வந்துட்டு பேமெண்ட் ரிக்வஸ்ட் நாங்கள் தானே கொடுக்கணும், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு பேமெண்ட் ஏர்ன் பண்ணதுக்கு போகும். ஸோ மினிமம் பேமெண்ட் ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நாங்கள் தானே பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அதே போல் இங்கே அமேசான் அப்டேட்ல இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதெல்லாம் அப்படி இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். நீங்கள் உங்களோட மினிமம் ரிக்வயர்மெண்ட் எவ்வளவோ அதை ரீச் பண்ணது போகும் பேமெண்ட் செட்டில் டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை உங்களோட பேமெண்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. பெயின் இருக்குது சரியா. ஸோ ஸ்ரீலங்கா பீப்புள் பெயின் இருக்குதான். ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணுற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான வீடியோஸ் தான் அது சரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேமெண்ட் ப்ரூஃபெல்லாம் அதில் காட்டிக்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியாரிட்டி கிடைக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோட ஹார்ட் பாயிண்ட் என்னென்னா, நான் ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் தானே. ஸோ அந்த மெத்தட்டை நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளேயே நான் அந்த மெத்தட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயும் நான் அந்த மெத்தட்டை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய பேர் அந்த மெத்தட்டை நீங்கள் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. சில பேர் அதை வந்துட்டு ஏனோ தானு சொல்லி விட்டுடிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த மெத்தட் என்னன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இந்த பேமெண்ட் ப்ரூஃபையும் நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். ஷோ பண்ணுறங்கிறத விட நிறைய வீடியோஸில் நான் அந்த பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தா நான் ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஐடியாவை நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் சரியா. ஸோ அது என்ன மெத்தட்னா, நீங்கள் அமேசான் அப்லேட் அசோசியேட் அக்கௌண்ட் லொகின் ஆகக்குள்ள அங்கே பவுண்டி ப்ரோக்ராம் சொல்லி ஒன்று இருக்குது சரி. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருந்தாலே விளங்கிருக்கும் அந்த பவுண்டி ப்ரோக்ராம் பற்றி. ஸோ இங்கே நான் வந்துட்டு உங்களுக்கு பவுண்டி ப்ரோக்ராம்டா என்னென்னு வந்துட்டு விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்டா வந்துட்டு அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எப்படி செல்ல போகிறேன்னா இருந்தால், நான் அந்த பவுண்டி ப்ரோக்ராமை எப்படி ப்ரொமோட் பண்ணேன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி அந்த பவுண்டி ப்ரோக்ராமை ப்ரொமோட் பண்ணி நான் ரெஃபரல் எடுத்தேன்டா, இங்கே சேல்ஸ் இல்லை ரெஃபரல் எடுத்தேனா இருந்தால், நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அதில் அமேசான் அக்கௌண்ட்டில் ஜாயின் ஆகி போட்டு ஒரு பிளாக், அதுக்குன்னே ஒரு பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் சரியா. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த லிங்க் எடுத்து வந்துட்டு நம்ம பிக்கப் ஒர்க்கில் போட்டோம் சரியா. ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நம்ம ஒர்க் பண்ணுற முக்கால்வாசி ஒர்க் வந்துட்டு பிக்கப் ஒர்க் ரிலேட்டடாக தான் இருக்கும் சரியா. ஸோ பிக்கப் ஒர்க்கில் நம்ம போஸ்ட் பண்ணி அதுக்குரிய ரெஃபரலை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்துட்டு நம்ம பர்சனலாக நம்ம ஷேர் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளுக்கு இது சுற்றிட்டு திரியட்டுங்கிறதுக்காண்டியும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் சரியா. ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ ஒரு $10 ஒரு $5 போட்டிங்களா இருந்தால், நான் நினைக்கிறேன் ஒரு $5 போட்டால் மட்டும் உங்களுக்கு ஒரு ரெஃபரலுக்கு $3 தருவாங்க. அதாவது பேபி ரெஜிஸ்ட்ரி வெட்டிங் ரெஜிஸ்ட்ரி சரியா. ஸோ அதுக்கு வந்துட்டு $3 தருவான். ஸோ $3 நம்மளோட காசு வந்துட்டு $600 வரும். ஸோ அந்த $3 தருவான் ஒரு ரெஃபரலுக்கு. நான் நினைக்க வந்துட்டு ஒரு $5 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த பிக்கப் ஒர்க்கரில். உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 30 ரெஃபரல் வரும்னு நினைக்கிறேன். 30 ரெஃபரலுக்கு 3 9, ஸோ $90 வந்துட்டு உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். வெறும் $5 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, ஸோ எல்லா பேருக்கும் வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற காசு கிடைக்கிறது இல்லை. ஐ மீன் வந்துட்டு என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த $5. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த $5 நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வீங்கன்னு இருந்தால், இந்த அமேசான் அஃபிலியேட்டில் உங்களுக்கு பேமெண்ட் அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசில் நீங்கள் போட்ட ரெஃபரலுக்குரிய காசு வந்தால் தான் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து எடுத்துக்கக்கூடியதாக இருக்கும். அது என்ன ப்ராப்ளம்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த அமேசான் அப்லேட் அக்கௌண்ட் வந்துட்டு இடையிலேயே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும் சரியா. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வயலேட் பண்ணினதால் நாங்கள் உங்களோட அமேசான் அப்லேட் அக்கௌண்ட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ண சொல்லி நிறைய பேருக்கு மெசேஜ் வரும். ஸோ ஒரு மெசேஜ் 2 மெசேஜ் இல்லை, நம்ம கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு முக்கால்வாசி அக்கௌண்ட்டுக்கு அந்த பிரச்சனை வரும். ஸோ அவங்க சொல்கிறதும் சரி தான். ஸோ நம்ம வயலேட் தான் பண்ணுறோம். என்னென்னா, நம்மளோட பவுண்டி ப்ரோக்ராமை வந்துட்டு நம்ம ப்ரொமோட் தான் பண்ணணும் சரியா. ஸோ யூஎஸ் பீப்புளுக்கோ யாருக்கோ நம்ம ப்ரொமோட் பண்ணி, அதாவது யூஎஸ் பீப்புளுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணி தான் நம்ம ரெஃபரல் எடுக்கணுமே தவிர, நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பே பண்ணி வந்துட்டு ஒரு ரெஃபரலை கொண்டு வரோம் சரியா. ஸோ அது வந்துட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற எல்லா அஃபிலியேட்லேயும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறும். ஸோ அது அவங்க கண்டுபிடிப்பாங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபைன். நீங்கள் ஜாயினாக இருக்கக்கூடிய அவங்க அஃபிலியேட் நெட்வொர்க்கில் யாராக இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் ஒன்று சரியா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் இதை ஷேர் பண்ணினேன். ஸோ விருப்பம் இருக்கிறார்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், விருப்பம் இருக்கிறார்கள் மட்டும் இதை செஞ்சு பாருங்கள். ஆனால் நான் சூறாக சொல்லுவேன், உங்களுக்கு 100% ப்ராஃபிட் வருமா வராதான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் சூறாக தருவேன். ஏண்டா
நிறைய பேருக்கு வரும், நிறைய பேருக்கு வராது. சரி, எனக்கு வந்துட்டு நான் இப்போ ஒரு 10 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும். சரியா, 10 அக்கௌண்ட்டுக்கு மேலே தான் இருக்குது அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட் வந்துட்டு. ஸோ அந்த அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட் வந்துட்டு 10 அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு 2-3 அக்கௌண்ட் தான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. சக்ஸஸ் ஆகின அமௌண்ட்டில் நான் ரிசீவ் பண்ண பேமெண்ட்டை தான் நான் உங்கள்கிட்ட வீடியோ ப்ரூஃபில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது வீடியோஸில் நான் ப்ரூஃபாக ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மற்ற அக்கௌண்ட்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கல. ஸோ நான் பேசின முறையில் நமக்கு காண்டாக்ட் பண்ணுற வாட்ஸ்அப் குரூப் இருக்க நம்பர்கள் காண்டாக்ட் பண்ணக்குள்ள நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம் வரேன் என்னென்ன மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், எப்படி நீங்கள் அதை ப்ரோமோட் பண்ணலாம். ஸோ நான் எப்படி அதை ப்ரோமோட் பண்ணுறேன், நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ அதுலேருந்து நீங்களும் ஒரு ஐடியா ஒன்று எடுத்து நீங்களும் ப்ரோமோட் பண்ணி சொல்லி செல்ல தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு டவுட் ஒன்று வரும். சரி, ஓகே, நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ நான் 𝐕𝐢𝐝𝐿 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 𝐕𝐢𝐝𝐿 ஏர்ன் பண்ணுறதை நான் அப்படியே அதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ மேபி எனக்கு அந்த ஐடியா தான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஐடியா இருந்துச்சுட்டா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி 𝐕𝐢𝐝𝐿 இந்த ஜாப்பை போஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 𝐕𝐢𝐝𝐿 ஜாப் போஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய பேர் ப்ரூஃப் அனுப்புவாங்க. ஸோ அந்த ப்ரூஃப் எப்படி வெரிஃபை பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் ஒரு ஐடியா ஒன்று கிளாரிட்டி ஒன்று இருந்தால் தான் நீங்கள் போஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ இன்கம் எடுக்கலாம். சரியா, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ கூடிய சீக்கிரம் நான் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீடியோவும் இருக்கலாம். நீங்கள் போகிற கமெண்ட் போட்டு முடிஞ்ச அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ஸோ நீங்கள் லைக் கொடுக்கத்தான் என்னோடய வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும். ஸோ நான் வந்துட்டு நிறைய எஸ்இஓ பண்ணுறேன்ல வீடியோஸுக்கு. ஸோ நான் பண்ணுற வேர் கொண்டே ஒன்று தான் நான் வீடியோ போடுறது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரியா, உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கிறது மற்றாக்களும் பிரயோசனமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறீங்கன்னே பார்க்கக்குள்ள ஒரு லைக் கீழே லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ தட்டி விடுறதால ஒரு பிரச்சனையும் இல்லை, லைக் தான். சரியா, நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்சாக்கள் நல்லுள்ளம் கொண்டாக்கள் வந்துட்டு நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான காசு இல்லை. சரியா, யூடியூபானது ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம் உண்டு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஃப்ரீயாக போய் வீடியோ பாருங்கள். சரியா, ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ இத்தனை ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கடப்பாடு நமக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர்வம் வரும். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அதுக்கு ஒரு 100 வியூஸ் வரும். நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன், அதுக்கு ஒரு 50 வியூஸ் வருங்கக்குள்ள. ஸோ நமக்குரிய ஒரு அங்கீகாரம் இல்லாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்துருக்கிறார்களுக்குரிய அடுத்த வீடியோ போகிறதுக்கான ஒரு உந்துதல் நமக்கு இருக்காது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் சின்ன சப்போர்ட்டு தான் எனக்குரிய ஒரு உந்துதலை உண்டு பண்ணும். ஸோ அப்படி ஒரு உண்டு பண்ணக்குள்ள தான் நான் புதிய விஷயங்களை உங்களை ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு நிறைய விடயம் தெரியும்னு சொல்லலைன்னா இருந்தாலும் நல்லா எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஸோ நான் லேர்ன் பண்ணுற ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் என்ன அச்சீவ் பண்ணுறேனோ அதையும் உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்துட்டு என்னத்தை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறனோ லேர்ன் பண்ணிவிட்டு வரணும். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு வரேன். ஸோ அப்படி ஷேர் பண்ணிவிட்டு வரப்போ அந்த மெத்தட்டை நீங்களும் யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் பழமையாக சொல்கிற விஷயம் இதுதான். ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஏர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஸோ நம்ம நிறைய கதைச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு நான் இன்னொன்று உங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்னா, இந்த அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிறதுக்கு நிறைய காரணத்தில் இதுவும் உண்டு. என்ன ரீசன்டாக அவங்க க்ரியேட் பண்ணுற அக்கௌண்ட் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் ஆகிரும். சரியா, ஸோ அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். ஸோ நான் போன வீடியோ ஒன்றில் போட்டிருக்கேன் அதுக்குரிய ரீசனு எப்படி அமேசான் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகுது, என்ன ரீசனாக சஸ்பெண்ட் ஆகுதுன்னு சொல்லி போடலாம். ஸோ நான் ஒரு 2-3 டிப் உங்கள்கிட்ட இதில் ஷேர் பண்ணுறேன். சரியா, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம அமேசான்லேருந்து ஒரு தடவையாவது பேமெண்ட் எடுக்கலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு டிப்பை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரியா, ஸோ என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அமேசான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, அமேசான் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுல அதாவது பிளாகரில் ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். சரியா, ஸோ க்ரியேட் பண்ணுறேன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் தான் வாங்கணும்னு சொல்லி இல்லை, நான் போன முறை உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் காண்டன் தானே. ஸோ அந்த பேமெண்ட் ப்ரூஃப் காண்டது வந்துட்டு பிளாக் ஸ்பாட்டில் வச்சு ஏர்ன் பண்ணதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் கண்டதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்குரிய ஐடியா ஒன்று இருக்கு. நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணி ஆகுவேன். ஸோ ஃபுல் வீடியோவாக அது வரும். சரியா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய ஐடியாஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஒரு பிளாக் ஸ்பாட்டில் ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி போட்டோம். அடுத்து வந்துட்டு ஸோ அந்த பிளாக் ஸ்பாட் வெப்சைட்டை வச்சுட்டு நீங்கள் அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் ஜாயின் ஆகுங்க. சரியா, ஸோ ஜாயின் ஆகக்குள்ளே உங்களுக்குரிய வெப்சைட் ஒன்று இருக்குது. சரியா, அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. சரியா, மூணாவது கட்ட என்னென்னா, அமேசான் அசோசியேட்டில் போய் உங்களுடைய பவுண்டி ப்ரோக்ராமுக்கு தானே. ஸோ அந்த பவுண்டி ப்ரோக்ராமை எடுத்துகிட்டு வந்து அதில் லிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட், ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் பில் பண்ணுங்கள். சரியா, அந்த வெப்சைட்டில் நீங்கள் போடுங்க. ஸோ மூணாவது ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் லிங்கை போடுறீங்க. சரி, நாலாவது ஸ்டெப் என்னென்னா, நம்மளோட ப்ரோமோஷன் வேலை வந்து 𝐕𝐢𝐝𝐿. சரியா, 𝐕𝐢𝐝𝐿 உங்களால்
எவ்வளோ கொடுக்கலுமோ நான் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் வந்துட்டு $5 தான் நீங்கள் பிக்கோவுக்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அந்த அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு நிலையாக இருக்குமா இல்லையான்னு சரி தெரியலை. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 5 அக்கௌண்ட்டை வந்துட்டு சேம்பிள் பார்க்குறது பண்ணி வச்சுக்கோங்க சரி. ஸோ அது ஒரு பெரிய காசு இல்லையே. எப்படி நீங்கள் $5 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மேபி ஒரு $100 வரக்குள்ளே உங்களுக்கு $5 போனால் $95 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டாக தான் வரும். ஸோ அது விஷயம் இல்லை. போனால் $5 மட்டும் உங்களுக்கு லொஸ்ட் ஆகும். ஸோ சின்ன ஒரு கணக்கு தான் சரி. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பிளாக் ஸ்பாட் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு அந்த பிளாக் ஸ்பாட்டை வச்சுட்டு நீங்கள் அமேசான் அசட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஜாயின் ஆகுங்க. அடுத்து வந்துட்டு நீங்கள் உங்களோட பவுண்டரி ப்ரோக்ராமில் லிங்கை வந்துட்டு உங்களோட பிளாக் ஸ்பாட்டில் கொண்டு இன்பில்ட் பண்ணுங்கள். அடுத்து 4வது ஸ்டெப் வந்துட்டு அதை பிக்கோவுக்களில் எந்த லிங்குனா நீங்கள் வந்துட்டு பிளாக் ஸ்பாட் இருக்குது தானே, பிளாக் ஸ்பாட்டில் லிங்கை வந்துட்டு கொடுத்து அதை வந்துட்டு பிக்கோவுக்களில் இப்படி சொல்லுங்கள். இந்த பேனர் ஒன்று இருக்கீங்க ஸோ அதை போய் கிளிக் பண்ணுங்கள். இல்லை இந்த டெக்ஸ்ட் ஒன்று இருக்கீங்க ஸோ அதை போய் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட காட்டுங்க. ஸோ அப்படின்னா ஸோ இப்படி செஞ்சிங்களா இருந்தால் டிரெக்டாக உங்களுக்கு அமேசான் பவுண்டரி ப்ரோக்ராமில் போய் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்காது. உங்களுடைய வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்து அது போய் வந்துட்டு அமேசான் பவுண்டரி ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகிற மாதிரி தான் இருக்கும் சரியா. ஸோ இது ஒரு சின்ன டிப். ஸோ அடுத்து நான் இன்னொன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். என்னென்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற அமேசான் அக்கௌண்ட் வந்துட்டு எத்தனை அக்கௌண்ட் நிலையாக இருக்குன்னு சொல்லி தெரியா. ஸோ இந்த மந்த் க்ரியேட் பண்ணுறீங்களா மினிமம் ஒரு 3 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள் சரியா. ஒரு 3 அக்கௌண்ட் வந்துட்டு வேறு டீட்டெயிலில் வேறு பிளாக் ஸ்பாட்டில் ஸோ வேறு இமெயிலில் க்ரியேட் பண்ணுங்கள். ஆனால் ஒன்றுக்கு வந்துட்டு பேமெண்ட் ஆட் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் இப்போ பேமெண்ட் ஆட் பண்ணி அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிட்டா இருந்துச்சுன்னா ஸோ அந்த பேனியை நீங்கள் இதுக்கு அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற அமேசான் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணலாம். லிங்க் பண்ணால் உங்கள் அடுத்த செகண்டே வந்துட்டு உங்களை அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அன்பெய்டில் வர காட்டிக்கும் அன்பெய்டில் ஷோ பண்ண காட்டிக்கும் உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் வந்துட்டு நீங்கள் அமேசான் அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களோட பேமெண்ட் மெத்தட் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 3 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். 3 அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணக்குள்ளே வேறு டிவைஸை யூஸ் பண்ணுங்கள் சரியா. வேறு இமெயில் யூஸ் பண்ணுங்கள். வேறு நெட்வொர்க் அதாவது வைஃபையை கட் பண்ணி போட்டு ஃபோன் நெட்வொர்க் யூஸ் பண்ணுங்கள். ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணாதீங்க. ஒரு டிவைஸுக்கு ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனை மட்டும் வச்சுக்கோங்க சரியா. அப்படி வச்சுக்கிட்டால் தான் ஒரு 100ல் ஒரு 70% நம்ம சேஃப்டியாக செய்கிறங்கிற ஒரு திருப்தி வந்துருங்க. ஸோ என்ன தப்பு நான் இது வரைக்கும் என்ன தப்பு செஞ்சேனோ ஸோ அது வந்துட்டு நான் சென்னதானே உங்களுக்கு மேலே ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தப்பு இதுக்குள்ளே இருந்த தப்புலையெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கு எனக்கு சொல்ல தெரியலை. மேபி பிரயோசனமாக இருந்திருக்கிறேன் உங்களுக்கும். ஸோ வீடியோட டியூரேஷன் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த பிளாக் ஸ்பாட்டை பற்றி காய்ச்சிருந்தேன். ஸோ அதை பற்றியும் பேசலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிக்கோவுக்கள் எப்படி நம்ம இந்த பேப்பர் ரெஜிஸ்ட்ரி ஒர்க்லாம் போடலாம். ஸோ என்ன மெத்தட்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ வேணுண்டா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட தாட்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சரியா. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ செய்கிறதுக்கான மோட்டிவேஷன் அடுத்த வீடியோ செய்கிறதுக்கான ஐடியாவும் வரும் சரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களும் கண்டிப்பாக பிரயோசனமாக இருக்கும். ஸோ அடுத்தாக்களுக்கு ஏன் பண்ணணும் நம்ம மட்டும் ஏன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ மற்றவங்களும் ஏன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா ஒன்று நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் சரியா. ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்முங்கிற வந்துட்டு ஃப்ரீயாக ஏன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம். ஸோ அதை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதால நமக்கிட்ட இருக்கிற ஒன்று குறைய போகிறதில்ல. ஸோ அமேசான் அஃபிலியேட்டில் இருக்கிறத சொல்லித்தரதால் எனக்கு ஒன்று குறைய போகிறதில்ல சரி. இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ பொண்ணு கிளியர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துருந்தா வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி பாய்.